தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 10/12/2016 சனிக்கிழமை அசுபதி நட்சத்திரம் இரவு 2:53 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, மகத்துவம் தருகின்ற 9 எண் வரிசையில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, அதற்கு பிறகு 9 என்று வரும். இந்த 9 என்ற எண்ணுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, 9ஐ எப்படி பெருக்கினாலும் கூட்டினாலும் அந்த முடிவில் ஒற்றைப்படையெல்லாம் கூட்டி வந்தால் 9 வரும். 9க்கு அடுத்தது 92 18ன்னு போடுங்க, 1ம் 8ம் 9ன்னு வரும். 9ஐ 3ஆல் பெருக்கி பாருங்கள், 93 27, 2ம் 7ம் 9ன்னு வரும். 94 36, 3ம் 6ம் 9ன்னு வரும். 95 45, 4ம் 5ம் 9, முடிவிலே 9க்கு கொண்டு வந்து விடும். அது மட்டும் அல்ல, 9ஐ நீக்கிவிட்டு முதலும் முடிவும் கூட்டுங்கள். 1ம் 8ம் 9ஆக வரும், 2ம் 7ம் 9ஆக வரும், 3ம் 6ம் 9ஆக வரும், 4ம் 5ம் 9ஆக வரும். எனவே மிகுந்த சக்தி வாய்ந்த எண் இந்த 9. 9, 18, 27இல் பிறந்தவர்களெல்லாம் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்களாம். நவம் என்று பொருள் 9ற்கு. ஆகினாலே தான் நவசக்திகள், நவ கிரகங்கள், நவ தானியங்கள், நவ விரதங்கள், நவ குணங்கள், நவ நிதிகள் என்று நவம் என்று ஏராளமாக இருக்கின்றன. குறிப்பாக நம்ம சொல்லப்போனால் நவகிரகம் உங்களுக்கு தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது, இது 9. அதே போல் நவ லோகங்கள் இருக்குது. என்ன தெரியுமா? பொன், வெள்ளி, செம்பு, பித்தளை, ஈயம், வெண்கலம், இரும்பு, தரா, துத்தநாகம், இவையெல்லாம் நவ லோகங்கள். நவ மணிகள் எவை? கோமேதகம், நீலம், வைரம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம். இந்த நவகிரகங்களுக்கும் உரிய ரத்தினங்களாக, நவமணிகளாக இவற்றை உருவாக்கியிருக்கிறார்கள். இதில் நமக்கு எதை போட்டுக்கொள்ள வேண்டும்? 9ஆம் தேதி பிறந்தவர்களெல்லாம் பவளம் அணிந்து கொள்ளலாம், சிவப்பு அணிந்து கொள்ளலாம். இந்த 9க்கு சக்தி வாய்ந்த எண் என்று சொல்கிறேன். சக்திக்கு உரிய எண்ணாகவும் முருகப்பெருமானுக்கு உகந்ததாகவும் வைத்துக் கொள்ளலாம். 9இலே பிறந்தவர்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். 6 படை வீட்டில் உங்களுக்கு அனுகூலம் தரும் படை வீடை நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபட்டு வர வேண்டும். பொதுவாக சிலருக்கு சில கோயில்கள் ஒத்து வரும், சிலருக்கு சில கோயில்கள் ஒத்து வராது. அது எதனாலேன்னு தெரியலை, காலமாக இருக்கிற பிரச்சனை. ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தவர் சொன்னார், எங்கள் பக்கத்து வீட்டில் இந்த ஊருக்கு போயிட்டு வந்தாங்க, கோயில் போயிட்டு வந்து அவருக்கு பொன் கொளிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. உடனே அதை நான் கேள்விப்பட்டு நாங்களும் போயிட்டு வந்தோம். ஆனால் போயிட்டு வந்த பின்னாலே அவ்வளவு திருப்திகரமாகவே இல்லையே என்னன்னு கேட்டாங்க. தெய்வங்கள் எல்லாமே ஒன்று தான், எல்லா தெய்வங்களும் வரம் கொடுக்குற தெய்வம் தான். ஆனால் இவருடைய ஜாதகத்துக்கு ஏற்ற நேரத்திலே நாள், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் பார்த்து போகணும். 2வது, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அனுகூல தெய்வம்னு இருக்குது. அந்த அனுகூல தெய்வத்தை கண்டறிந்து நம்ம கும்பிடணும். அனுகூல தெய்வத்திற்கு முன்னாலே இல்லத்திலே உள்ள தெய்வம், எல்கை தெய்வம், முன்னோர்கள், குலதெய்வம் எல்லாம் கும்பிடணும். இப்படி கும்பிட்ட பின்னாலே சிறப்பு வழிபாட்டை மேற்கொண்டால் உடனடியாக பலன்கள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் நவம் மகத்துவம் தருகின்ற இந்த 9இலே நவ தானியங்கள் இருக்குது. நவ தானியங்கள் என்னென்ன அப்படின்னா, நவதானியங்களாக கருதப்படுபவை நெல், கோதுமை, பாசிப்பயிறு, துவரை, மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து, சுண்டல், அதாவது கடலை, இதெல்லாம் நவதானியங்கள். இந்த நவதானியங்களை நவகிரகங்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இப்போ சூரியனுடைய திசை நடக்குது, சூரியனுக்கு வந்தது கோதுமை, கோதுமையை தானம் கொடுத்து சூரியனை வழிபட்டு வந்தால் பலன் கிடைக்கும். சந்திரனுக்கு பச்சரிசி, அதே போல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது தானியங்களை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று சொன்னால் எதை கொடுப்பது? சனியின் சன்னதியிலே எள் தானம் கொடுக்கலாம், எள்ளோதரை நைவேத்தியம் போடலாம். இன்றைக்கு எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கலாம், எள்ளு துவையல் அரைத்து நம்ம உணவிலே சேர்த்து கொள்ளலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா 7 நாட்களிலும் என்னென்ன கிழமையோ அந்த கிழமைக்கேற்ற அந்த நவதானியத்தை அவர்கள் உணவிலே சேர்த்துக்கொள்வார்கள். அப்படி சேர்த்துக்கொள்கின்ற பொழுது அந்த கிரகத்துக்குரிய ஆதிபத்தியங்கள் நல்ல விதமாக இருக்கும் என்பது ஒரு தமிழர்களின் நம்பிக்கை. நவம் எனப்படுகிற 9ஐ பற்றி தொடர்ந்து உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, மாற்று கருத்துரையோர் மனம் மாறுகின்ற நாள். மகிழ்ச்சியான சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும்.
நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். 6லே குரு இருக்கிறார். அதன் பார்வை 12இல் பதிகிறது. எனவே விரயத்திற்கேற்ற தனலாபம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாள். இன்றைக்கு வீடு மாற்ற சிந்தனைகளும் உருவாகும். நாடு மாற்ற சிந்தனைகளும் உருவாகலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதில் அக்கறை காட்டுவீர்கள். மாலை நேரத்தில் மகிழ்ச்சி பயணம் உருவாகும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் திருப்தி தருகின்ற நாள். இன்றைக்கு வரன்கள் வாயில் தேடி வரும். வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக சனி 6லே இருக்கிறார். அஷ்டமாதிபதியாகவும் 9க்கு அதிபதியாகவும் விளங்கும் சனி 6லே இருப்பதால் விபரீத ராஜ அடிப்படையில் சில காரியங்கள் திட்டமிடாமலேயே உங்களுக்கு நடைபெறும். எதிரிகளின் தொல்லை குறையும். லாப நோக்கத்தோடு உங்களோடு பழகியவர்கள் விலகுவர். தொழிலில் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நல்ல தனலாபம் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2லே ராகு 8லே கேது. அது மட்டுமல்ல, 8லே செவ்வாயும் இருக்கிறார். நினைத்ததை முடித்து நிம்மதி காணுகிற நாளாக இந்த நாள் இருக்கிறது. நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பணம் முக்கியம். அந்த பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. உடன் இருப்பவர்களும் ஒத்துழைப்பு செய்வர். உடன்பிறப்புகளும் ஒத்துழைப்பு செய்வர். கல்விக்காக எடுத்த முயற்சியை கைகூடும். கடிதம் கூட உங்களுக்கு கனிந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கலாம். சிம்மராசி நேயர்களே, ஆரோக்கிய தொல்லை அகலும் நாள். அன்றாட பணிகளை நன்றாக செய்ய முன்வருவீர்கள். நெருக்கடிகள் அகலும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். நீண்ட நாளைய கனவுகள் நனவாகலாம். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். அதே நேரத்தில் சப்தமஸ்தானத்திலே கேது. வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் கூடுதலாக கிடைக்கும். நேற்று பாதியில் இந்த பாக பிரிவினை பஞ்சாயத்துக்கள் இன்று மீதியும் முடிவடையலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. மறைமுக எதிர்ப்புகள் மேலோங்கும். மனக்குழப்பம் அதிகரிக்கும். நட்பை பகையாக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வரவை காட்டிலும் செலவு கூடும். குடும்பச் சுமை கூடுகிறது என்று கவலைப்படுகிற நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, வருமானம் திருப்தி தரும் நாள். வாகனங்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். இதுவரை நீங்கள் ஏதேனும் வைத்திருக்கிற வாகனத்தில் பழுதுகளானால் பழுது செலவுகள் ஆகிக் கொண்டிருக்கிறது என்ற கவலை இன்றைக்கு மாறப்போகிறது. புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். வருமானம் போதுமானதாக உங்களுக்கு இருப்பதால் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று சிந்திப்பீர்கள். திடீர் பயணம் தித்திக்க வைக்கும். நண்பர்கள் கூட உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும் நாள். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். போன் மூலம் பொன்னான தகவல் அதிகாலையிலேயே வரும் நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதன் வலிமை இழந்து உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் இன்றைக்கு சொத்துக்களால் லாபம் கிடைக்கப் போகிறது. சொந்தங்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். சொல் யுத்தத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் வந்து சேரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவோடு அது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கசந்த காலங்களாக இருந்தவைகள் இனி வசந்த காலங்களாக மாறும். மகர ராசி நேயர்களே, குருவின் பரிபூர்ண பார்வை ராசியில் பதிகிறது. எனவே கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். தடைக்கற்களெல்லாம் படிக்கற்களாக மாறும். சஞ்சலங்கள் தீரும். சந்தோஷங்கள் சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் எண்ணம் உருவாகும். கும்பராசி நேயர்களே, ஜென்மக்கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கிழமை சனி என்பதால் இன்றைக்கு அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். சனி பகவான் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கலாம். எதிர்பாராதபடியே உங்களுக்கு நண்பர்களின் உதவி ஒத்துழைப்புகள் மாலை நேரத்தில் கிடைக்கும். திடீர் பயணங்கள் தித்திக்கவும் வைக்கும், திகைக்கவும் வைக்கும். உடன்பிறப்புகளால் ஒரு நன்மை உண்டு. மீனராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கிறது. உறவினர் பகை அகலும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். சேமிப்பு உயரும். கரைந்த சேமிப்புகளையெல்லாம் ஈடுகட்டுவீர்கள். வருங்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. பிள்ளைகளின் நலன் கருதியும் நீங்கள் ஏதேனும் முயற்சி எடுத்திருந்தால் அதிலும் அனுகூலங்கள் கிடைக்கும். மதியத்திற்கு மேல் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.